அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களது ஜெபத்தவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, நீங்கள் முன்கூட்டி அறிவித்தலின்படி நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் நாங்கள் வாஞ்சியுடன் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானதல்ல, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு உங்களது பங்களிப்பை எடுத்து காட்டுகின்றது. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் உடைய சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். இந்த வேளையிலும் கர்த்தாவே, யுத்த கொடுமுனையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த நாடுகளில் சமாதானத்தை தர வேண்டும் என்று கேட்கின்றோம். உலகத் தலைவர்களுக்கு வேண்டிய மன அமைதியை, மனிதாபிமானங்களை கொடுத்து மனுக்குலத்தின் தாற்பயத்தை அவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற கிருபையை கொடுங்கள். இந்த யுத்த கொடுமுனையில் இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள், வயது சென்றவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், வைத்திய உதவிகளை எடுக்கும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரையும் தாங்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, வைத்திய சிகிச்சைகளை எடுக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கீமோதெரப்பி ஒரு சிகிச்சைகளை எடுக்கும் பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். கர்த்தாவே, இந்த வேளையிலும் தங்களுடைய பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தங்களுடைய அனிவர்சரியை கொண்டாடும் பிள்ளைகளை, தங்களுடைய திருமண ஒப்பந்த 1ஆம் ஆண்டை நினைவுகூரும் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கின்றோம். கர்த்தாவே, அவர்கள் உமக்குள் ஜெயமுள்ளவர்களாக, விவேகமுள்ளவர்களாக வாழ வழிகளை திறந்து கொடும். இந்த வேளையிலும் வேறு சூழ்நிலைகளில் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்த ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை கேளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாள் நாங்கள் பெந்தெக்கோஸ்து நாளை உலகம் முழுவதிலும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கு பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது ஒரு சடங்காச்சாரமான கொண்டாட்டம் அல்ல, ஆராதனை அல்ல. அது ஆவியில் நாங்கள் அனுபவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக, நிகழ்வாக, எங்கள் சொந்த அனுபவமாக இருப்பதைத்தான் நாங்கள் இங்கு நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கு பெந்தெக்கோஸ்தே நாள் என்று கூறும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை சிந்திக்கின்றோம். அது புதிய ஏற்பாட்டில் அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சிந்தனை முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது என்று சிந்திக்கின்றோம். ஆனால் உண்மையில் பரிசுத்த ஆவியான தெய்வத்தின் அபிஷேகம், அவருடைய செயல்பாடு வேதாகமம் முழுவதிலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இங்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனங்களில் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது,
எபிரேய பாஷையில், தமிழில் அல்ல, அங்கு எலோகிம், ஆதியில் எலோகிம் தெய்வம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எலோகிம் என்பது 1 3 3 1. இங்கு திருத்துவ தெய்வத்தை விளக்குகின்றது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இதை விளக்குவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். இங்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் வேறு மொழிகளிலும் சரியான தேவ வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்படவில்லை. எனவே நாங்கள் எபிரேய பாஷை, கிரேக்க பாஷையில் சென்று அதன் அர்த்தங்களை பார்க்கும் பொழுதுதான் வேத சத்தியங்களின் அதன் முத்துக்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு 1 அதிகாரம் 2 வசனத்தில் அங்கு பார்க்கின்றோம், அங்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். 1 அதிகாரம் 2 வசனத்தில் இங்கு அசைவாடும், இங்கு எழுதப்பட்ட கிரேக்க பதம் ஒரு தாய்ப்பறவை தன் செட்டைகளை விரித்து முட்டைகளின் மேல் அடை காத்து கொண்டிருப்பதை விளக்கும் பதமாக இருக்கின்றது. முட்டைகளின் மேல் அடை காத்து குஞ்சுகளை பொறித்து புதிய ஜீவன்கள் உருவாகுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் உயிர்த்தெழுந்த ஞாயிறில் நாங்கள் முட்டைகளை கொடுக்கின்றோம், கிறிஸ்து உயிர்த்தெழும்பதை விளக்குவதற்கு. இது ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே அங்கு இதே பதங்கள், அங்கு தாய்க்கோழி அங்கு முட்டையின் மேல் அடை காத்து கொண்டிருக்கின்றார், அங்கு குஞ்சுகளை புதிய ஜீவன்களை தருவதற்கு. மேலும் 1 அதிகாரம் 26 வசனத்தில் அங்கு ஆண்டவர் கூறுகின்றார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதர்களை உண்டாக்குவோமாக. இங்கு நமது, நமது, எமது என்ற பதம் பெண்மையை விளக்குகின்றது. 1 அதிகாரம் 26 வசனத்தில் இங்கு இந்த பெண்மை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை விளக்குகின்றது. இந்த பரிசுத்த ஆவியானவரும் இன்று சிருஷ்டிப்பில் இருக்கின்றார். இன்று நானும் நீங்களும் அவர் சாயலில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கு வெளியில் இருப்பது அல்ல, பெந்தெக்கோஸ்து நாளில் வந்தவர் அல்ல. அன்று ஆதாம் முதல் இன்று நீங்களும் நானும் தேவ சாயலில் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் சிருஷ்டிக்கப்படுகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஒரு எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். நீங்களே பரிசுத்த ஆவியானவரின் சாயல். நாங்கள் உருவாக்கப்பட்டது அவருடைய சாயலில். அன்பானவர்களே, இங்கு யோவேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் 2 அதிகாரம் 23 வசனத்தில் கூறப்படுகின்றார், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன், எருசலேமின் பிள்ளைகளே மகிழ்ந்து களி கூறுங்கள், தேவன் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் பொரிய பண்ணுகின்றார். 2 அதிகாரம் யோவேல் 23 வசனம், அங்கு தேவன் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் பொழிகின்றார். இங்கு கூறப்பட்ட எபிரேய பதம் முன்மாரி என்பது மொரே. இந்த மொரே என்பது இங்கு ஓட்டம், அதாவது இலை துளிர் காலத்துக்கு முன்பு வருகின்ற அந்த காலம், ஓட்டம் காலங்களில் வரும் மழையை குறிக்கின்றது. அது நிலத்தை பண்படுத்தி, இலகுவாக்கி பண்படுத்தி, அங்கு இலை தளிர் காலங்களில் புதிய பயிர்கள் உருவாகுவதற்கு நிலத்தை பண்படுத்துவதை இங்கு விளக்கும் அதே பதம் எபிரேய பதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, மொரே தமிழில் முன்மாரி, ஆங்கிலத்தில் ஹோமரைன். இவைகள் அர்த்தங்கள் நமக்கு புரிவது இல்லை. மொரே என்பது எம் இதயத்தை, நிலத்தை பண்படுத்த, அது பரிசுத்த ஆவியின் ஆகிய தெய்வத்தின் மழையைத்தான் இங்கு வெளிப்படுத்துகின்றது. மழை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தான் இங்கு வெளிப்படுத்துகின்றது. அன்பானவர்களே, இங்கு 2 அதிகாரம் யோவேல் 23 வசனம் அங்கு முன்மாறி எம் இதயங்களை அங்கு திறக்கின்றது. அங்கு லிதியாள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்தார். அதே வண்ணம் இன்று எங்கள் இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் இதயங்களை பண்படுத்துகின்றார். அன்பானவர்களே, அவர் செம்மைப்படுத்துகின்றார், கொத்தி உரம்போடுகின்றார், பசலை போட்டு உருமாக்குகின்றார். அவருடைய வார்த்தைகள் தான் ஜீவ வார்த்தைகளாக இருக்கின்றது. அன்பானவர்களே,
பின்பு பின்மாறி என்று கூறப்படுகின்றது. அது எபிரேய பாஷையத்தில் மொலக்கோஷ் என்று அழைக்கப்படுகின்றது. அது ஆவியின் முதிர்ச்சியை விளக்குகின்றது. இங்கு முன்மாறி அது விளக்குகின்றது. அதன் பதங்கள் இதயத்தை பண்படுத்துகின்றது. பரிசுத்தையும் நீதியையும் உமக்கு படிப்பித்தல். முன்மாறி என்று கூறப்படுகின்ற அந்த பதம், முறை என்ற பதத்தில் அநேக விளக்கங்கள் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் எமக்கு போதிக்கின்றார், எம் இதயத்தை பண்படுத்துகின்றார், பரிசுத்தத்தை நீதியையும் உமக்கு போதிக்கின்றார். இவை அந்த முறை என்ற பதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இவை தமிழில் அந்த விளக்கங்கள் இல்லை அன்பானவர்களே. எனவே நீதியையும் பரிசுத்தையும் உமக்கு போதிக்கின்றார். பின்மாறி எம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருகின்றது. ஆம், அது மொலக்கேஷ் என்று எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில். இப்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களை நீதியின் வழியில் நடத்துகின்றது, பரிசுத்தத்தை போதிக்கின்றது. நாங்கள் ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக, பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல பாலை குடித்துக் கொண்டு இருக்க வேண்டாம், நீங்கள் கடினமான உணவுகளை உண்ண வேண்டும். அதாவது தேவனுடைய சத்தியங்களை நீங்கள் அறிய வேண்டும். சண்டே ஸ்கூலில் படித்த பாடங்கள் அல்ல, தேவ சத்தியங்களை அறிய வேண்டும். நான் இறையியல் பட்டதாரி பட்டங்களை எடுத்த ஒரு சாதாரண மனிதன் ஆயினும் அதற்காக நான் படித்து பட்டங்களை எடுத்த பொழுது அறிந்த அறிவை விட இப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிக அறிவுகளை தருகின்றார். அதுதான் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அறிவு பட்ட படிப்பில் அல்ல, அவர் தன்னுடைய தூய ஆவியினால் உமக்கு புரிய வைப்பது தான் இங்கு யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் விளக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு இயேசு யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறுகின்றார், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறப்படுகிற பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும் தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படி, கொஞ்ச காலம் அல்ல, 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் அல்ல, என்றும் சதா காலங்களிலும் உங்களுடன் இருக்கும் தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். இது தன்னுடைய முதல் 12 சீஷர்களுக்கு அவர் மட்டும் கூறவில்லை, உங்களுக்கும் எனக்கும் கூறுகின்றார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும்படி தன்னுடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை, கம்ஃபர்ட்டர் உங்களுக்கு தருவேன் என்று கூறப்படுகின்றார். அவர் உங்களை நீதியிலும் சத்தியத்திலும் நடத்துவார். உலகம் அவரை அறியாது, ஆயினும் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள், எனில் அவர் உங்களுக்குள் இருக்கின்றார். இன்று அந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் உங்களுக்குள் இருக்கின்றார். என்பானவர்களே, இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாக உங்களுக்கு கூறுகின்றேன். இங்கு ஆண்டவர் இயேசு யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் கூறப்படுகின்றது. தேற்றவாளன் என்று கூறப்படும் பொழுது அங்கு அவர் கூறிய பதம் அங்கு அலோஸ் என்று கூறப்படுகின்றது. அவர் அழகாக அங்கு கூறிய பதம் அலோஸ். அங்கு கிரேக்கத்தில் ஆண்டவர் கூறிய பதம் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு பதம் அலோஸ் என்றதன் பதம், இன்னும் ஒருவர் 100% என்னை போன்றவர், எனது பண்புகளை உடையவர், என்னுடைய 100% குணாதிசயங்களை உடையவர் என்பதுதான் அலோஸ். இதைத்தான் இயேசு அங்கு யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் கூறுகின்றார். இன்னும் ஒரு தேற்றவாளன் தருவேன் என்றது அலோஸ் என்ற பதம் அங்கு கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை போன்றவர், 100% என்னை போன்ற தேற்றவாளன் இன்று எங்களுக்குள் இருப்பவர் இயேசு. இயேசுவின் அதே குணாதிசயம், அதே சிந்தை, அதே செயல்பாடுகள் இன்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அன்பானவர்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன், ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். அவர் ஆவி அல்ல, அவர் ஆவிதான். ஆனால் அவருக்கு பரிசுத்த ஆவி என்று கூறும் பொழுது, அங்கு ஹோலி ஸ்பிரிட் என்று நாங்கள் கூறும் பொழுது, நாங்கள் கேபிட்டல் H, அவருக்கு அந்த பண்பு அவர் என்றுதான் அங்கு அழைக்கப்படுகின்றது. அன்பானவர்களே,
அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், ஒரே தன்மை உடையவர், பிதாவிலும் குமாரனும் உள்ள ஒரே தன்மை உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். அன்பானவர்களே, இங்கே அலோஸ் என்ற பதம் இன்று வாக்கு பண்ணப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர், பெந்தெக்கோஸ்தே நாளில் பொழியப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர், இன்று உங்களுக்கும் எனக்குள்ளும் இருக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர். இயேசு உமக்குள் வாழ்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் இங்கு விளக்கி கூறுகின்றார். இன்று நான் கோப்பி கடைக்கு செல்கின்றேன். அங்கு கோப்பி குடிக்கு செல்லும் பொழுது நீங்களும் வருகின்றீர்கள். நான் கூறுகின்றேன், எனக்கு கேப்பச்சினோ வேண்டும், கிரீமி மில்க் போட்டு 2 சீனி போட்டு தாருங்கள் என்ற பொழுது நீங்களும் வெயிட்டர் கேட்கும் பொழுது எனக்கும் அதே தான் வேண்டும் என்று அதே என்ற வார்த்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் வெயிட்டர் அதே கேப்பச்சினோ கிரீமி மில்க் 2 சீனி போட்டு தருகின்றார். அதே தான் அலோஸ், உங்களுக்கு மாற்றி தரவில்லை. அன்பானவர்களே, இன்று இயேசு பாவித்த அதே பதம் அலோஸ், தனது சாயல், தனது செயல்பாடு, தனது குணாதிசயம் 100% எனது செயல்பாடு என்பதை விளக்குவதை இங்கு கிரேக்க பதம் உமக்கு விளக்கி காட்டுகின்றது. அன்பானவர்களே, இங்கு சங்கீதம் 33:6 கூறப்படுகின்றது, பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தினால், அவருடைய வார்த்தையினால் உலகங்களும் வானங்களும் அவருடைய நாவின் வாயின் சுவாசத்தினால் வானங்களும் பூமியிலும் சிருஷ்டிக்கப்பட்டது. சங்கீதம் 33:6. தேவனாகிய கர்த்தரின் வாயினால், வார்த்தையினால் சர்வ சிருஷ்டியும், அவருடைய நாவின் சுவாசத்தினால் சர்வ சிருஷ்டியும் உருவாக்கப்பட்டது. வார்த்தை இயேசு, அவருடைய சுவாசம் பரிசுத்த ஆவியானவர். இந்த உலகம் சிருஷ்டிப்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கு ரெஸ்டிங் பார்ட்னர் அல்ல, அவரும் ஆக்டிவ் பார்ட்னர். வியாபாரத்தில் அங்கு பிஸ்னஸ் பார்ட்னர், ஆக்டிவ் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்று அநேகம் வியாபார பதங்கள் இருக்கின்றன. இன்று பரிசுத்த ஆவியானவரும் அன்று முதல் இன்று வரை அவர் ஒரு ஆக்டிங் பார்ட்னராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு கிரேக்கத்தில் இன்னொரு பதம் இருக்கு, ஹெட்ரோஸ். ஹெட்ரோஸ் என்றால் வேறு, இதை போன்றது. நான் கேப்பச்சினோ கேட்கின்றேன், ஆனால் எனக்கு அருகில் இருக்கும் நீங்கள் ஒருவேளை எனக்கு கோப்பி, பால் போடாத கருப்பு கோப்பி வேணும் என்று கேட்டால் அது ஹெட்ரோஸ், அதற்கு மாறுபட்டது. ஆனால் இயேசு கூறிய பதம் அலோஸ், அதே தன்மை. இன்று பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் தன்மை. அன்பானவர்களே, அதை சற்று சிந்திக்க நாங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இங்கு யோவான் ஸ்நானகன் கூறுகின்றார், நான் உங்களை ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன், பாவமன்னிப்புக்கின்றேன், ஆனால் எனக்கு பின்வருகின்றவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார். மத்தேயு சுவிசேஷம் 3:11. அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் ஞானஸ்நானம் தருவார் என்று யோவான் எங்களுக்கு அங்கு விளக்கி கூறுகின்றார். அன்று சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, பரலோகம் செல்லும் முன்பு அவர் தன் சீஷர்களுக்கு கட்டளையிடு அவர் வாக்கு கூறுகின்றார், நீங்கள் எருசலேமில் தங்கியிருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் சகல முடிவு எல்லை பரியந்தமும் எனக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாயிருப்பீர்கள். உயிர்த்தெழுந்த முன்பு அவர் கூறிய வாக்குத்தத்தம் சத்தியம் உங்களுக்கும் எனக்கும். அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து, ஆவியின் பெலன், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லை முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வாக்கை அவர் கொடுத்து பரலோகம் பரமேறி செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேதத்தில் உள்ள அத்தனை
பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது. அன்பானவர்களே, அத்தனை தீர்க்கதரிசிகள், புனிதர்கள், அத்தனை பேர்களுக்குள்ளும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தது. அதனால் அவர்கள் தீர்க்கதரிசனங்களை உரைக்கின்றார். இதை பேதுரு அழகாக எழுதியிருக்கின்றார். அந்த அபிஷேகம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பதை அங்கு இயேசு வாக்கு பண்ணினார். இதை நிறைவேற்றப்பட்டது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எனது வாழ்க்கையில் அதிகம் நான் ஒரு செக்குலர் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, நான் உடை தோய்த்து கொண்டிருந்த பொழுது எனக்குள் பரிசுத்த ஆவியான சத்தம் கேட்டது, ஆலயத்துக்கு செல்லு, ஆலயத்துக்கு செல்லு. நான் அருகில் இருந்த ஆலயத்துக்கு சென்றேன். அதுக்கு முன்பு அந்த ஆலயத்தில் இரவு நேரங்களில் சென்று ஜெபித்து வருவது வளம். ஆனால் அன்று சென்ற பொழுது அங்கு குருவானவர் இருக்கவில்லை. அவர் ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ணி வைத்தியசாலையில் இருக்கின்றார். அப்பொழுது நான் தேவ செய்தியை கொடுக்க, இது 40 வருஷங்களுக்கு முன்பு நடந்தது, தேவ செய்தியை கொடுக்க முடியும் என்று கூறி தேவ செய்தியை எடுத்தேன். அது எனது ஊழியத்திற்கு திருப்பு ஆசீர்வாதமாக முழு நேர ஊழியக்காரனாக வர வைத்தது. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அவர் தீர்க்கதரிசிகள் மூலம், அடியேன் மூலம், உங்கள் மூலம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து இன்னும் அதிகமாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதிகம் அதில் ஒன்றை கூறுகின்றேன். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொண்ட பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்குள் அவர் தருகின்ற அச்சார முத்திரையாக இருக்கின்றார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசித்த பொழுது உங்களுக்கு அச்சாரமாக, உங்களுக்கு முத்திரை மோதிரமாக தரப்பட்டிருக்கின்றார். இதன் அர்த்தம் என்ன? நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும், அழகாக 14ஆம் வசனம், ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்வதற்கு தேவ மகிமைக்கேற்றதாக இருக்கின்றது. இன்று நாங்கள் ஒரு வீட்டை வாங்குகின்றோம் என்றால் அதற்கு முன்பணம் கொடுக்கின்றோம். அது எழுதப்படுகின்றது. வேறு எவரும் அந்த வீட்டை வாங்க முடியாது. அதுதான் அச்சாரம். ஒரு பொருளை நாங்கள் வாங்கும் பொழுது அச்சாரம் கொடுக்கின்றோம். நாங்கள் கீமணி கொடுத்து இது எனக்கென்று உரிமை பாராட்டி விடுகின்றோம். அது எமது பெயர் எழுதப்படுகின்றது, அங்கு வேறு இடத்தில் வைக்கப்படுகின்றது. எவரும் அதை வாங்க முடியாது. அதே போல இன்று நானும் நீங்களும் பரலோகம் செல்வதற்கு அச்சாரமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கின்றார் என்று எபேசியர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். 1ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். இன்று நீங்களும் நானும் எல்லாருக்கும் பரலோகம் செல்வது வாஞ்சை. பரலோகம் நாங்கள் செல்ல வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை, இயேசுவின் தன்மையுடைய பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்போம், ஜெபிப்போம், நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, ஆம், நாங்கள் பரலோகம் செல்வதற்கு எமக்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியமாக இருக்கின்றார். நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, எங்களை முத்தரித்திருக்கின்றார். மேலும் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, எம்மை நாம் செல்லும் வழியை எம்மை சீர்திருத்துகின்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, நாம் தவறு செய்யும் பொழுது எம்மை குற்ற உணர்வை தந்து எம்மை சீர்திருத்துகின்றார். இன்று நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருந்தால் எமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எம்மை கூறுகின்றார், மகனே மகளே, நீ செல்லும் பாதை தவறு, என்னண்டை வா. இளையகுமாரன் மனம் திரும்பி வந்ததைப் போல இன்று ஆண்டவரை விட்டு செல்லும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை எச்சரிக்கின்றார். இதயத்தை மீண்டும் ஆண்டவருக்குள் நாங்கள் அர்ப்பணிக்க வழி செய்கின்றார். அது எமக்குள் அவர் இருக்கும் பொழுதுதான். அன்பானவர்களே, மேலும் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, அங்கு பரிசுத்த ஆவியானவர் எமக்குள் வாசம் பண்ணி இருந்தால், நாங்கள் உயிரோடு இருக்கையில் அவரை தரிசித்திருந்தால், நாங்கள் அவரை பெற்றிருந்தால், நாங்கள் மரித்த பின்பும் கிறிஸ்துவின் வருகையில் எம் அழுகிப்போன உடல்கள், அங்கு மண்ணோடு மண்ணாய் போன உடல்கள் கூட
மீண்டும் எழுந்து தேவனை தரிசித்து பரலோகம் செல்வோம். ரோமருக்கு எழுதிய நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயிரோடு இருக்கையில் பெற்றிருக்கும் பொழுது மட்டும்தான். இப்படியாக அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. இந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை நாங்கள் புறக்கணிக்கலாமா அன்பானவர்களே? இன்று உங்கள் திருச்சபை பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசாமல் கதைக்காமல் இருந்தால் நீங்கள் அவரை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் ஆவிக்குரிய திருச்சபைக்கு நீங்கள் செல்லுங்கள். இன்று பெண்டிகாஸ்ட் என்பது சபை பிரிவு அல்ல. இன்று நான் பெண்டிகாஸ்ட் சபையை சேர்ந்தவன் என்று நாங்கள் கூறுகின்றோம், நல்லது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை பெறாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து உமக்கு தந்த அந்த அலோஸ், அதே ஆவி இன்று உமக்குள் இல்லாவிட்டால் நாங்கள் மரித்து போன கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே. நான் மீண்டும் கூறுகின்றேன், நான் மெயின்லைன் சர்ச் ஆங்கிலிக்கன் குருவானவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், பெந்தேகோஸ்து அனுபவம் உமக்குள் இல்லாவிட்டால் எவரும் பரலோகம் செல்ல முடியாது. சிந்திப்போம், தரிசிப்போம், அவரை நாங்கள் அனுபவிப்போம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே ஞாயிற்றை கொண்டாடுவதல்ல, அதுவும் அனுபவமாகட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.